அந்த பாடை தொட்டு வாலிபனே எழுந்துட்டான். And he touched it and he said, young man, become alive. And the man became alive. ஒரு 30-50 பேராவது அதுல ரிஜாய்ஸ் ஆயிருப்பாங்க, அந்த தாயார் உட்பட. I assume at least 30 to 40 people would have been overjoyed, including the mother. அதுதான் ஊழியம். And that is Jesus' ministry. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய ரிலிஜியஸ் ட்ரெடிஷன் இது எல்லாம் வயலேட் பண்ணவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். I hope you understand the meaning behind this. The God we serve is a God who did not care for traditions. He was a God who came to serve, and that was his main mission. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 18வது அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அது முழுமையா வாசிச்சேன்னா நைட் பிரேயர் ஆயிடும். அதனால அதனுடைய கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு பேரபிள். We're turning to Matthew chapter 18, and the verses, if we start reading from 21 to 35, we might have to prolong the meeting. So I'm just going to bring it in a nutshell. ஒரு ராஜானா அவன் அக்கவுண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். அப்ப பார்த்தா ஒருத்தவனுக்கு பெரிய கடன் வச்சிருக்கான் ராஜா கிட்ட. அந்த ராஜா கடனை திருப்பி கேட்டா கொடு, இல்லைன்னா உன்னுடைய மனைவி பிள்ளைகளை சிறைச்சாலையில போட்டுருவேன் அப்படின்னா அவன் கெஞ்சி அழுகுறான். அப்ப சரி உன்னை மன்னிச்சு விட்டுறேன், வீடு போய் சேரு, இது நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு ஆண்டர் மன்னிச்சார். அந்த ராஜா மன்னிச்சாரான். அவன் போற வழியில இன்னொரு சம்பவம் நடக்குது. இவங்கிட்ட கடன் வாங்கினவன் வர்றான் வழியில, பாருங்க நேரம். அப்ப அவங்கிட்ட இவன் ரூடா நடந்துக்கிறான். கொடுத்த பணத்தை அது வெள்ளி காசு தான், இங்க தங்க காசு கொடுத்து மன்னிக்கப்பட்டிருக்கான். வெள்ளி காசு, அது ஒரு 10 வெள்ளி காசு மன்னிக்கிறதுக்கு முடியாம அவனை தூக்கி உள்ள ஜெயில இவன் போடுறான். இதை கேள்விப்பட்ட ராஜா, உன்னை நான் மன்னிச்சனே, நீ எப்படி மற்றவர்களை மன்னிக்கணும்? நான் உன்னை மன்னிச்சது போல உனக்கு 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 பணம் கொடுக்காதவன்னு நீ மன்னிக்கணும் அல்லவா? ஆனால் நீ மன்னிக்காதபடினால உன்னையும் குடும்பத்தை தூக்கி உள்ள போடுறேன் அப்படின்னா ராஜா சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு என்ன சொன்னார்னா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சகோதரை இதயத்தால் மன்னிக்காவிட்டால் என்னுடைய பரலோகத்தின் பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார். இதே மாதிரி அவர் ஜெயில தூக்கி போட்டுருவார். இது புதிய ஏற்பாடுங்க, இயேசு சொன்ன பேரபிள். சோ நீ எப்படி அளக்கறையோ அதே வண்ணமாக உனக்கு அளக்கப்படும் அப்படிங்கிறார். The parable we read about in Matthew 18 is about a king to whom a slave owed 10,000 coins. So it says denarii, I'm going to use the term coins. So what happens is the king calls the man and tells him to pay up, and then the man doesn't have any means to pay up. So the king hears about his situation and forgives him and says, okay, you don't have to pay the 10,000 denarii, I'll write you off, and sets him free. So this slave walks out of the palace, and on his way home he finds another fellow slave who's at the same as him, who owed him 100 denarii, and he calls up to him and says, now I want you to pay up right now. And man falls, the other peasant falls at his feet and begs for mercy, but this guy does not show any mercy. When the king heard about this that happened right outside, he calls the first slave back and he says, I forgave you the 10,000 denarii that you owe me, but how wicked should you be for not being able to forgive 100 coins that another person owed you? Now all of this, now in verse number 35, when Jesus has spoken about, has said this, verse 35, my heavenly Father will also do the same to you if each of you does not forgive his brother from your heart. So this is the gist of the whole parable, and that is what is the most important thing I want to insist today. If we don't forgive our brother or anyone else who owes us or anyone else who's beneath us from your heart, the heavenly Father will also not forgive us. உங்களிடத்துல கணக்கு கொடுக்கிறவர்களிடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய பிரஷரை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் கடவுள் உங்க மேல இருக்கக்கூடிய வியாதி பலவீனம்ங்கற பிரஷரை தூக்குறாரு. When you show mercy to people who owe you, that becomes the key for the Lord to start healing you and answering your prayers. அது மாத்திரம் இன்னொரு ரகசியத்தை நான் இதுல புரிந்து கொள்கிறேன். அது என்னன்னா, பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ட்ரோல்லையே ஹை பிரஷர் ஸ்ப்ரிங்ஸ், மிக அழுத்தத்தோடு கூட குணமளிக்கிற ஊற்றுக்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்ககிட்டயே தான், உங்க கை கேட்டின தூரத்திலேயே இருக்குது. ஆனா நீங்க அதை ஓபன் பண்ணி விட மாட்டேங்கிறீங்கங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். When I read this, I also had this revelation that each of us and as a church
we have access to a spring. Each of us have a spring which has high pressure water that is ready to pour out. However, we are stopping it by our own attitudes. அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய சொத்துக்களையும் பணத்தையும் எனக்கே வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என் மூலியமாக 4 பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்படிங்கும் பொழுதுதான் அந்த ஓப்பனிங், அந்த ஹெவன்லி போரிங் வந்து ஸ்டாப் ஆகாம நிக்குது. நான் இங்க கண்டெயின் பண்ணும்போது அங்க ஸ்டாப் ஆயிடும். So I want you to understand this. When you are blessed, you are called to be a channel of blessing. The blessing that you receive shouldn't be stopped or stagnated by your own actions. Allow it to flow through you so it can bless other people. Only when that happens, it becomes a blessing that flows through you and overflows to bless other people. ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமா வச்சிருப்பேன்னு சொல்லல, உன்னை பலருக்கு ஆசீர்வாதமா. When God called Abraham and he told him that he would bless him, God did not stop by saying, I will bless you, Abraham, and end of it. The Lord said, I will bless you, and through you I will bless the world. அதனாலதான் ஆபிரகாம் தேடி தேடி போய் மத்தவங்களை ஆசீர்வதிக்கிறான். And that is why when you see Abraham's life, he goes about looking for people he can bless. அதனாலதான் லோத்து தன்னை அவமானப்படுத்திட்டு பிரிஞ்சு போனாலும், சண்டை போட்டு பிரிஞ்சு போனவன கூட போய் அங்க போய் ராஜாக்கள் கிட்ட காப்பாற்றுகிறான். Even and that is why even when Lot decides to stay away and walk away from Abraham, he still goes and speaks for him to the kings. அதனாலதான் அவன் வந்து தேவனிடத்துல போராடுகிறான், மன்றாடுகிறான். அந்த சோதோம் கொமோராவை 10 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? And that is the hurt we see when he starts interceding with God to say, even if there's 10 good people, will you still destroy Sodom and Gomorrah? திருச்சபையில அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. And those are the kind of people we need in the church. எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க அல்ல, எல்லாத்தையும் லெட் லூஸ் பண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் இன்றைக்கு தேவை. Not people who are self-centered and want to keep their blessings for themselves, but people who let loose and allow the blessing to flow through them so they can bless other people. அப்படிப்பட்டவர்களுக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். And only those people will be able to claim the verse, your recovery will spring up quickly. அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சம் எழும்பும். And for only those people will the light break out like dawn. அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வீக நடத்துதல்கள் புறப்பட்டு வருகிறது. And only for those people there will be guidance and healing and protection coming from God. அப்படிப்பட்டவர்களுக்கு குணமாக்கும் ஊற்றுகள் திறக்கப்படுகின்றன. And only for such people will there be a healing spring be opened. அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பின் கவசம் கொடுக்கப்படுகின்றது. They will be given an armor of protection. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பதில் சொல்லுகிறார். And only those people will receive answer from God. இரண்டாவது ரகசியத்துக்கு போறோம். We're moving on to the second mystery or secret. 9வது வசனத்திலிருந்து 12வது வசனத்துக்குள்ள நாம பார்க்கும் பொழுது, we're still moving to Isaiah chapter 58 verse 9 to 12. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், என் மகனே மகளே, நீ என்னை பார்த்து கூப்பிடுவாய். You will call me in prayer. The Lord's in Isaiah 58 reading from verse number 9, then you will call and the Lord will answer. நான் வந்து கர்த்தர் சொல்றாரு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன். You will cry for help and the Lord says, here I am. அப்ப நீ சத்தமிடுவாய். Then the Lord says you will cry for help. உடனே நான் சொல்லுவேன், இதோ நான் இருக்கிறேன். And the Lord says, I will respond immediately, here I am. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. If you remove the yoke from your midst and the pointing of the finger and speaking wickedness. Second level of righteousness will enter. We're now stepping into the second level of righteousness the Lord expects. முதல்ல இந்த மத சம்பிரதாயங்களை எல்லாம் வச்சு என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத, அதுக்கெல்லாம் நான் ஏமாறுற ஆள் இல்ல. நீ முதல்ல ஏழைகளை கவனின்றார். first point. The first point was the Lord telling us very clearly that he doesn't care for religious traditions, but he cares how much we care or how merciful we are to people beneath us. இப்ப திருச்சபைக்குள்ள அந்த சினகாகுக்குள்ள அந்த சபை சினகாக், அந்த காலத்துல யூதர்கள் எல்லாம் கூடி வந்தாங்க, டெம்பிள், அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இங்க இருந்துட்டு மத்தவங்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்க, அதை சரி பண்ணிட்டார் ஆண்டவர். இப்ப ரெண்டாவது கட்டம் உள்ள என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்குள்ள நுகத்தடியும் விரல் நீட்டுதும், நீ அப்படி நான் அப்படி, நீ இப்படி நான் அப்படி, நிபச்சொல் வீண் சொல்லுகள்
நீ உன் நடுவில் இருந்து அகற்றணும். எப்படி சபைக்கு ஒழுங்கு கொடுக்குறாரு. In the second half here, now we read that initially the Lord spoke about what happened outside of the church. Now he deals with the people inside of the church, and he says, from within you, I want you to stop the pointing of finger, the speaking of wicked things, and also remove the yoke from your midst. அப்போ மறுபடியும் உனக்கு நடுவில் இருக்கக்கூடிய பசி உள்ளவர்கள் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். He again repeats his words when he says, then your light will rise in darkness. When will the light rise? If you read in verse 10, it says, if you offer yourself to the hungry and satisfy the need of the afflicted in your midst. So again, the Lord is talking about the people in the church. So you're supposed to stop. He's expecting you to stop the pointing of fingers, speaking wickedness, removing the yoke, offer food to the hungry, and satisfy the need of the afflicted within the church. அப்போ அந்தகாரத்துல இருளில அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய யூத ஜனமே உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் என்ன ஆவாங்கன்னா சாதாரணமா இருக்க மாட்டாங்க. பூர்வ முதல் பாழாய் கிடந்தவைகளை ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். பிள்ளைகள் இடிஞ்சு போனதை கட்டுவாங்க, நீ அஸ்திவாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் உனக்கு புது பேர் கொடுக்கிறார், டைட்டில். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். Similar to what the Lord promised in verse number 8, He gives us a command, and then when you follow the command, in verse number 11 onwards, I'm going to read, and the Lord will continually guide you and satisfy your desire in scorched places and give you strength to your bones. And you will be like a watered garden and like a spring of water whose water do not fail. Those from among you will rebuild ancient ruins. You will raise up the age-old foundations, and you will be called the repairer of the breach, the restorer of the streets in which to dwell. So he also gives us promises, blessings. He promises blessings. He also gives us titles when we follow his commandments. February மாதத்துல ஸ்ரீலங்காவுக்கு நான் ஊழியம் போயிருந்தேன். This month, during the month of February, I had the privilege of visiting Sri Lanka for ministries. அதான் முதல் முறை நான் அந்த தேசத்துக்கு போறது. And this is my first ever trip to Sri Lanka. கொழும்பு போயிட்டு அங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்க இறங்கி அங்க என்னோட ஒரு டாக்ஸி எடுத்து நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். So I landed in Colombo and then I traveled to Yarpanam, and from there I had to take a taxi to go to the place where I was staying. வலதுபுறமும் இடதுபுறமும் எல்லாம் பாழடைந்த வீடுகள். As we traveled in the taxi, the place we traveled through, on both sides of the road, there were places which were abandoned and desolate. 25 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த டிராவல்ல ரெண்டு பக்கமும் குண்டு துளைக்கப்பட்ட வீடுகள். And the trip was about 25 to 30 minutes, and all through the trip, on both sides, I was able to see houses with bullet marks in them. இப்ப ஆண்டவர் நான் அதை திரும்பவும் கட்டுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? Imagine if the Lord came and said and told us that He's going to rebuild all of those houses. How do you feel about that? அந்த வீடுலாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கலவரங்களிலே ஓடி இருப்பாங்க தேசங்களுக்கு. Those places have been abandoned for the last 30 years. அதை திரும்பவும் கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? Imagine if the Lord came today and said, I'm going to rebuild all of those houses. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்லிட்டு இருக்கார். That is exactly what was the scenario when Isaiah was writing in 58. பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை எல்லாம் கட்டுவார்கள். தலைமுறையாகவும் இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். You will raise up the age-old foundations, and you will be called the repairer of the breach, the restorer of the streets in which to dwell. இதெல்லாம் செய்யக்கூடிய திராணியும் அபிஷேகமும் கிருபைகளும் வரங்களும் உனக்கு வரணும்னா உன் நிபச்சொல், உன் வீண் பேச்சுகளை நிறுத்து.
if you want to be the person who's going to raise up foundations, if you want to be called the repairer of the bridge, the restorer of the streets, the first thing that you have to do is stop pointing your finger at others and stop speaking wicked things about other people. நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லியும் நீ உன் நடுவில் பாத்தீங்கன்னா இதுதான் லீக்கேஜ். நம்மளுடைய பவர் அனாயிண்டிங் லீக்கேஜ் பாயிண்ட்ல நான் இதை ஐடென்டிஃபை பண்றேன். If you are wondering why you're not able to operate in your anointing, this is where we are losing. We haven't yet removed the yoke from our midst. We haven't stopped pointing the finger at others and stopped speaking wickedness. பாபிலோன்ல அப்படி இருக்கானுங்களே, பாபிலோன்ல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கே, ஐயோ பாபிலோன்ல ஒழுக்கம் இல்லையே, பாபிலோன்ல இந்த விதமான பாவம் வந்துருச்சே அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஜனமே, உன் திருச்சபையில என்ன வெளிச்சம் வீசுகிறது அதை கவனி. உன்னிடத்துல அவங்க கன்சல்டிங்க்கு வரணும். எப்படி குடும்பம் நடத்தணும்னு கிறிஸ்தவங்கிட்ட வந்து அவங்க கத்துக்கணும். எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து விசாரிக்கணும். நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா இல்ல அவங்கிட்ட இருக்க குப்பை எல்லாமே நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இதுக்கு கிறிஸ்டியன் பெயிண்டிங் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோமா? How are we today? Are we like those people who are constantly pointing at what the Babylonians are doing and complaining about them instead of looking at our own selves and our church and our lives? Our Christian life should be an example where people come to us because we know how to lead a good family. We know how to raise children. However, everything is now flipped because now we are losing our anointing and we have failed in marriages and failed in bringing up children, that we are looking outwards into the world to look for good examples so we can follow. And this, I want to say, is the second mystery or secret. We're now moving on to the third one. Isaiah 58, we're going to move on to verses 13 and 14. இதை நாம வந்து புதிய ஏற்பாட்டுக்கு நேராக நம்ம இதை மொழிமாற்றம் அடைந்து கொள்ள வேண்டும். We are going to transliterate this to reflect what happened in the New Testament. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. Verse 13 and 14 constitute the third section of the command and the promise. I'll read from verse 13. If, because of the Sabbath, you restrain your foot from doing as you wish on my holy day, and call the Sabbath a pleasure and the holy day of the Lord honorable, and honor it, desisting from your own ways, from seeking your own pleasure and speaking your own word, then you will take delight in the Lord, and I will make you ride on the heights of the earth, and I will feed you with the heritage of Jacob your father, for the mouth of the Lord has spoken. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. In the New Testament, we are given a commandment not to forego the fellowship of the saints. சபை கூடி வரும் பொழுது, பரிசுத்தவான்கள் கூடி வரும் பொழுது, இயேசுவை வழிபடக்கூடியவர்கள் கூடி வரும் பொழுது அங்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னமும் கிருபைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் மேல் வீசுகிறது. When we come together to worship the Lord as a corporate group, there is more mercies, there's blessing, there's joy and happiness in the presence of the Lord. உன் கால்களை மற்ற காரியங்களுக்கு விலக்கு. The Lord also tells us to keep our feet away from doing things that please us. உன்னுடைய பிசினஸையும் மணி மேக்கிங்கையும் அந்த நேரத்துல நிறுத்து. The Lord, if you want to translate it to today's world, the Lord is telling us to stop ourselves and pause on the day of the Lord and also on the time that we have to assign to worship the Lord. என்னுடைய பிசினஸ் பிளஷர்ஸ் இருக்குங்களா, வியாபாரத்தினுடைய சந்தோஷத்தை நிறுத்தி என் சுயநல ஆசைகளின் சந்தோஷங்களை நிறுத்தி கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் அடைகிற நேரமாக சபை கூடி வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். The church, the time of church and worship and prayer should be a time where you restrict yourself and turn away from anything that gives you pleasure or makes money
and you turn yourself literally to worship the Lord and stay in the fellowship of the saints. என்னுடைய சொந்த பேச்சை நான் பேசாமல் கர்த்தருடைய பேச்சை நான் பேசும்போது, when we stop speaking our own words and start speaking the words of the Lord, அதை ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, ஒரு சந்தோஷ திருநாளாக தேவ பிரசன்னத்தை நான் கொண்டாடும் பொழுது, when I take delight in the Lord, when I'm overjoyed because I'm going to go into the presence of the Lord and make it a joyful time for me, அதை மனமகிழ்ச்சி மட்டும் இல்ல மகிமையின் திருநாளாக நான் அனுசரிக்கும் பொழுது, when I look at it as not just as a day of rejoicing, but also a day and a time that I honor the Lord with, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து என் மேல திருச்சபையில நான் ஆராதிக்கும் பொழுது என் மேல அசைவாடும் பொழுது, when I worship the Lord in the church and when the Holy Spirit hovers over me, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது, when the Lord delights in me, கர்த்தர் என் கொம்பை உயர்த்துகிறார். the Lord will raise my arm. ஹalleluya. 14வது வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். Verse 14 says, then you will take delight in the Lord and I will make you to ride on the heights of the earth. உன்னை குளோபல் ஹெட்குவார்ட்டர்ஸ்ல தான் வைப்பேன் அப்படிங்கறார் ஆண்டவர். The Lord in other words says, I will place you in global headquarters. உன்னை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மென்ட்டா தான் வைப்பேங்கறார் ஆண்டவர். The Lord says he will promote you. ஏன்னா நீ சில விஷயங்களை தவிர்க்கிறாய் எனக்காக. Because for my sake you are giving up on certain things that are your own. அதனால நீ மற்ற காரியங்களை தவிர்த்து என்னோடு கூட ஐக்கியப்பட்டு மனமகிழ்ச்சி அடைந்து என்னை மகிமைப்படுத்துறதுனால நான் உன்னுடைய வழிகளிலே இருக்கக்கூடிய மற்றவர்களை மற்ற காரியங்களை விலக்கி உன்னை அந்த ஸ்தானத்துல வச்சு அழகு பார்க்கிறேன். And because you are choosing me, the Lord says, over every other thing that may be more beneficial to you, then I will look into your path. I will remove people that have to be removed, and I will also raise you in your life. உன்னுடைய இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன்ல கொடுக்கறேன்னா, எப்படிப்பட்ட ஒரு அடிப்படைனா, இதுல இருக்கிறதுலயே மிக உயர்ந்த ஒரு உடன்படிக்கைனா, நான் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட செஞ்ச உடன்படிக்கை, அந்த சுதந்திரம் இருக்கு பாரு, அது கூட உன்னை லிங்க் பண்ணிடுறேன். This promise that the Lord tells us is very similar or equal to the promise and the covenant he made with Abraham. He says, because you are picking me over everything else, I will make you to sit among the rulers, and I will take you to the heights of the earth, just like how I promised Abraham. ஏன்னா யூதர்களுக்கு ஆபிரகாம், யாக்கோபை மறக்கவே முடியாது. Because traditionally the Israelites are unable to forget Abraham and his lineage. அதனால ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு இருக்கறாருலப்பா, நீ நைட் பகல் யோசிச்சு உட்கார்ந்திருக்கீங்க உங்க தகப்பனாரு யாக்கோபு, அவரோட உடன்படிக்கை, அவரோட இன்ஹெரிட்டன்ஸ்ல உன்னை போட்டு விடுறேன், கவலைப்படாத. And that is why the Lord refers to Jacob here, saying that Jacob, your forefather who you're constantly thinking about, imagine what I gave him. That is exactly what I'll give you when you place me and make me your first choice. மோசே மேல வந்த அபிஷேகம் 70 பேர் மேல அந்த அபிஷேகத்தின் ஆவி கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சாமா. They also became leaders. அவர்களும் தலைவர்களாக மாறி போனார்கள். The anointing that came on Moses was also the anointing that was blessed with, that 70 other people were blessed with, and they also became leaders in their own right. அப்பனா என்ன நடக்குது ஆராதனை வேளையில? So what's happening in corporate worship? அந்த நேரத்துல தேவன் ஆவியை பகிர்ந்து அளிக்கிறார். The Lord starts to divvy up all of his blessings amongst everybody who is taking part. ஆவியிலே தேவனோடு கூட களி கூறுகிறவனுக்கு அந்த லீடர்ஷிப், குளோபல் லீடர்ஷிப் அனாயிண்டிங் அவனுக்கு தானாக கர்த்தர் அவனை அதிலே அபிஷேகம் பண்ணுகிறார். When people come together, the Lord blesses each of them with leadership qualities and he raises them up so they can be placed in their calling. திருச்சபையே, யூத ஜனமே, church and the people of God, பாபிலோன்ல இவ்வளவு அசிங்கம் நடக்குது, ஐயோ அப்படி நடக்குது அப்படின்னு கவலைகள் உண்டு, எனக்கும் உண்டு. Just like everybody else, I also worry about what happens in this world. இந்த போன வாரம் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இயேசுவை அவருடைய லாஸ்ட் சப்பரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இது கேடுகட்ட காரியங்களை செய்தார்கள். You might be aware of what happened in the opening ceremony and how they blasphemed Jesus and the last supper. அதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது இயேசு இந்த பூமியில வந்த பொழுதும் அவமானப்படுத்தப்பட்ட நபராக இருந்தார். When I was thinking about it, I was reminded that Jesus, when he lived on the earth, was still despised and made fun of.
அவர் வந்த பொழுது எருசலேமின் தெருக்களிலே எனக்காக அவமானப்பட்டார். When he was alive, he was put to shame on the streets of Jerusalem. இப்ப பாரிஸினுடைய மேடைகளில And அவமானப்படுத்தப்படுகிறார். today he is being put to shame on the stage of Paris. இது இயேசுவுக்கு புதிதல்ல. This is not new for Jesus. நம்ம வெளிச்சமாய் மாறாதபடினாலே, And because we have failed to reflect God's light, நமக்கு வேதனைகளும் மன வருத்தங்களும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்கிறது. we become more and more upset about what we see around us. நம்ம பாபிலோனுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We should be in a position to start answering to things like this around us. பாபிலோன்ல நடக்காத பாவங்கள் இல்லை. There were no sins that were not taking place or happening in Babylon at that time. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தினுடைய ஒழுக்கத்தையும் பரிசுத்தத்தையுமே குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். But in spite of whatever was happening in Babylon, God was more focused. He was more concerned about how his people were holy and what they were doing without honoring him. அவருடைய சிந்தனை எல்லாம் நம்ம மேல தான் இருக்கு. He's always mindful of us. அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் எழுதி வைத்தார். And that is why he spoke to Isaiah, who has recorded all of this in his book. ஏழைகளை கனம் பண்ணுங்க. Honor the poor. நம்ம விட கீழ இருக்கவனுக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க. If there are people beneath you, reach out and pull them up. நம்ம ஊழியத்திலேயே நம்ம அதை செய்ய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். And this is what we are also trying to do in our ministry. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க செய்யலாம், ஊழியத்தின் மூலமாகவும் அதை செய்ய தொடங்கலாம். I want to encourage you to do it in your own personal way and also to join with the church as we minister. இயேசு சொன்னார், ஏழைகள் உங்கள் மத்தியிலே என்றைக்குமே இருக்கிறார்களே. And Jesus said, the poor people are always there with you. முதல் ஸ்டெப் அதுதான். And that is the first step. அப்ப குணமளிக்கிற நீரூற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில புறப்பட தொடங்கும். And then you will see the springs of healing starting to bubble in your life. அடுத்த கட்டம் நான் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுகிறதை நான் நிறுத்தும்படி சொல்லுகிறார். The second step, the Lord commands us to stop pointing our fingers at our neighbors and people around us. அப்பொழுது பாழாய் கிடக்கிறவர்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். And when we respond to that, the Lord will help us to start building everything that is in ruins. புறம் பேசுதலை நிறுத்துன்னு சொல்றாரு. The Lord tells us and commands us to stop talking wicked things about other people. அப்ப திருச்சபையை உன் மதில்களை நான் எழுப்பி உனக்கு ஒரு The Lord says, church, that time I will start building your walls. நம்முடைய ஐக்கியத்தை கனப்படுத்துங்கள், நேசிச்சு ஓடி வாங்க. The third commandment is to come together in corporate worship and the church fellowship and to desire it and not make it a tradition. வேதத்தை அந்த 2 சாப்டர் எழுத சொன்னா எழுதுங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் பூமியில உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி இருக்கும்படி கர்த்தர் பண்ணுகிறார். Just like weekly we write the 2 verses, continue writing it because it brings you into a place where the Lord will start raising you right up to the top positions. அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. And I will make you ride on the heights of the earth, and I will feed you with the heritage of Jacob your father. For the mouth of the Lord has spoken. இந்த வசனங்களின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. I bless you with the words that the Lord has spoken, and may that come to pass in your lives. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக. I bless you all with the words and that they will be a blessing to you in your life. ஆண்டவர் உங்களை மேன்மையான ஸ்தலங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. May the Lord raise you to the heights of the earth and may he make it a blessing and a delight for you. உங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகளும் வியாதிப்பட்டவர்களும் ஏழைகளும் வாழ்வார்களாக. Through you may more people, more orphans and more helpless people and people who are weak, may they be blessed through you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். In Jesus' name I pray, Lord. Amen.